என் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேசுகிறேன். ஊர் வேறு வேறையாக இருக்கலாம், உணர்வு ஒன்று தானே. மணிவண்ணன் சார் இருந்திருந்தாருன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. தமிழில் கமல் சார் ஒரு ஜாலிக்காக பண்ணேன். அது லக்கிலி ஃபஸ்ட் ப்ரைஸாக தான் வந்துச்சு. அப்போ கார்த்திக் சுப்ராஜ் பழக்கமானார். அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி வரணுங்கிறது எனக்கு ஒரு பாயிண்டில் ஆசையாக தான் இருந்தது. யாரோ ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேரணும், ஃபஸ்ட்டு தொழில் நல்லா கற்றுக்கணுன்னு இருந்தேன். எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல, நான் இப்படி கற்றுக்கிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம் தான். இல்லை, அது ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடுதுங்கிறது தான் என்னோடய பாயிண்ட்டு. நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ஊரில் இருந்து பார்க்கும்போது நான் சென்னைனா இன்னும் பயங்கரமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஒரு ஈர்ப்பு தான், இந்த ஊருக்கு வரணும், இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இங்கே எம்பிஏ படிக்க வந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கப்புறமா நான் என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே எங்களால் பண்ண முடியுது. எம்பிஏ படிச்சது வேற ஒரு பக்கம் பேங்க்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். படம் எடுக்கணும், படமும் எடுத்து முடிச்சாச்சு, ரிலீஸும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த ஊர் எல்லாமே கொடுத்துது. ஸோ அதை ஒரு பாயிண்டில் பெருமைப்படுத்துறதுக்காக தான் இந்த மாநிலத்தில் இந்த மோட்டிவ் வச்சதுக்கான காரணம். நான் கோயம்புத்தூருங்க. ஒரு கார்ப்பரேட் ஃபங்க்ஷனுக்காக ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்தது. சரி, சும்மா சொல்லி பார்த்துக்கலாம், கதையாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து காட்டுறோன்னா கனெக்ட் ஆகிறோமான்னு பார்க்குறக்காக சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணேன். அது லக்கிலி ஃபஸ்ட் ப்ரைஸாக தான் வந்துச்சு. அப்போ கார்த்திக் சுப்ராஜ் பழக்கமானார். அப்போது அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாரு. கொடுத்துட்டு நிறைய பண்ண சொன்னார், எல்லாம் ஹெல்ப்னாலும் கேட்க சொன்னேன் அப்படி இருந்தது. அண்ட் அதுக்கடுத்து சின்ன சின்ன கார்ப்பரேட் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ஃபைனலாக ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணேன். அந்த ஃபிலிம் தான் ஒரு 3.5 இயர்ஸ் முன்னாடி பண்ணது. களம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அது கார்த்திக் சுப்ராஜ் வாங்கி அவர் அவியலில் ரிலீஸ் பண்ணார். அந்த படம் தான் பிரபு சாருக்கு, எஸ்ஆர் பிரபு சாருக்கும் காமிச்சோம், பிரகாஷ் சாருக்கும் காமிச்சோம். அவங்க மேக்கிங் நல்லாயிருக்கு, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லணுன்னு அப்போது ரெடி பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது மாநகரம். நான் ஃப்ளாஷ்பேக். உண்மையிலேயே அது எளிது கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. நான் அதுக்கும் திருப்பி சொல்கிறேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் படம் பண்ண வந்தப்போ எனக்கு நான் ப்ராக்டிக்கலாக என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு இந்த ஷூட்டை தான் பார்த்தேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே தெரியும், முன்னாடியே தெரியும், இது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பயிற்சி இல்லாததால் எனக்கு ஃபஸ்ட் தெரியல. இனிஷியலாக ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் எனக்கு டஃப்பாக இருந்தது, அவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது. பட் போக கற்றுக்கிட்டேன், ஷூட் ஃபுல்லாக முடிஞ்சது, தெரிஞ்சது. பட் ஆனால் ஏடியாக இருந்து வர்றது இன்னும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வர்றது இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு இன்னும் சூப்பராக படம் பண்ணுறதுக்கு நல்லது. டெஃபினட்டாக ஆனால் சினிமா எவ்வளோ டிஜிட்டலைஸ் ஆனாலும், எவ்வளோ விஷயம் ஈஸியானாலும் அதை கோப்பப் பண்ணி படமாக மாற்றுறதுக்கு, அதாவது எழுத்துலேருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வர வரைக்கும் பண்ணுறது கண்டிப்பாக ஈஸி இல்லை. இது எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஈஸி இல்லை. சிவபிரசாத்னு சொல்லிட்டு ரியல் ஒர்க் ஆர்ட்ஸ்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்களும் இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம், டெபியூ அவங்களுக்கு. இது கமிட்டானது இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம். பட் வேற ஒரு சிஜி மூலம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அவங்க இதே மாதிரி யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் கோயம்புத்தூருங்கிறனால அவரை ஈஸியாக அப்ரோச் பண்ணி ப்ரொடியூசருக்கு இன்ட்ரோ கொடுத்து அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோரி போர்ட் பண்ண இதை காமிச்சு, இப்படி வேணுங்க, இந்த மாதிரி போகணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்க பண்ணலான்னு சொல்லி ஷூட்டுக்கு ஒரு நாள் வந்து இருந்து பார்த்து ப்ராப்பராக பண்ண முடிஞ்சது. அது அந்த ஐடியா வந்து எனக்கு எல்லாருக்குமே படம் பண்ணால் இது பண்ணணும்னு ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும் இல்லைங்களா. எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்புறது வந்து டைட்டில் இடத்த ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண விடக்கூடாது. அந்த டைட்டில் வர டைமில் அதை கதை சொல்லிக்கு யூஸ் பண்ணிக்கணும், அந்த 3 நிமிஷத்தை அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங் யோசிப்பேன். எனக்கு எப்போவுமே எல்லா படங்களுமே அந்த கதை ஆரம்பித்து ஒரு 15 20 நிமிஷத்துக்குள்ளே வர டைட்டில் இருக்க படங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட் ஆகட்டும், மற்ற லாங்குவேஜஸில் ஆகட்டும். ஸோ அப்படி தான் இருக்கும். நான் எடுத்த படமும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தான் டைட்டில் அந்த மாதிரி பண்ண ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு. அது மட்டும் ஒரு ஐடியா வந்து ஹீரோக்களுக்கு பாட்டு வச்சு ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம எல்லாமே காமிச்சிட்டோம். வில்லங்க இங்கே ஒரு மாதிரி வில்லன்னு சொல்ல முடியாது. அவங்க இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறவங்க நைட் லைஃப் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த டைட்டில் டிசைன் இந்த மாதிரி ஐடியாவை யோசித்தோம். இல்லைங்க, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு பயம் சென்னை பார்த்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்க தேவையில்ல. நீங்கள் நியூஸ் போட்டால் போதும், இல்லை நியூஸ் பேப்பர் படித்தா போதும்,
இங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் காலையில் நியூஸ் பேப்பர் 2 பேப்பர் வாங்கி படித்து திருப்பி பார்த்துட்டு நீங்கள் போனீங்கனாலே வெளில போகிறதுக்கு டெஃபரெண்ட்டாக நம்ம பயமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம அப்படியா இருக்கும், இல்லை சேஃபாக தான் இருக்கும். எங்கேயோ ஒரு பக்கம் நடக்கிறத பூஸ்டப் பண்ணி பேசுவாங்க. இது பியூராக ஃபிக்ஷன், கதைக்காக பண்ண ஒரு விஷயம். அதையும் அதை முடித்த விதமும் அதுதான். நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்லாம் எதுவும் இல்லை. நல்லவங்கலாம் ஒன்றா இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சால் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அதோட ஐடியாவும். இல்லைங்க, அது என்னென்னா 2-3 விஷயந்தான். ஒன்று, கதை எழுதும்போது இனிஷியலாக பேர் இருந்தது, எல்லாருக்கும் பேர் இருந்தது. எல்லாருக்கும் இந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டோம். ஒரு கேரக்டருக்கு மட்டும் பேர் இல்லை. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் சும்மா கேப் டிரைவர்னு போட்டு ஸ்டோரியில் ஃபஸ்ட் எழுதினேன். அப்போ தான் இந்த ஐடியா கொஞ்சம் ஹிண்ட் ஆச்சு. இல்லை உண்மையிலேயே நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது எனக்கு வந்து கேப் டிரைவர் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போகிற அந்த அண்ணா வந்து நான் கேப் டிரைவர் தான் வச்சுருப்பேன். எனக்கு அவர் பேரை நான் கேட்கணும்னு நான் நினச்சதே கிடையாது இது வரைக்கும். ஆனால் நல்ல க்ளோஸு, என்னென்னமோ இவ்வளோ விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். பேர் கேட்டால் கேப் டிரைவர் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்படி இருக்கிற மனுஷங்க கூட இங்கே நிறைய பழக்கம் வச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர்த்து நம்ம பேர் தெரியாது, ஆனால் பார்ப்போம், சிரிப்போம், பேசுவோம் அப்படிங்கிறது இருந்தது. சரி, அந்த ஐடியா கொண்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம். யோசிச்சுட்டு யாருக்குமே பேர் வேணான்னு சொல்லிட்டு தான் ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா பேர் இருக்காது. ஃபைனல் டிராஃப்ட்லாம் யாருக்குமே பேர் இருக்காது, எல்லாம் பண்ணோம். பட் பிகேபின்னு சொல்கிறதுக்கு என்னென்னா, சில விஷயங்கள் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்னொரு தடவை போய் படம் பார்க்கும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பேர் இல்லாமல் கொண்டு வரக்கு இதில் எவ்வளோ சிரமப்பட்டிருப்போம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த இடத்துலையுமே யாருமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் அது ஃபோர்ஸ்டாக இருக்காது. பட் சில இடங்களில் இப்போ இந்த பையன் பேர் கார்த்தின்னு சொல்லும்போது 4 பேர் எந்திரிக்கிற இடத்த ஃபோர்ஸ் பண்ணால் அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பிகேபின்ற ஒரு கேரக்டர் மேலே பயங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்கறதுக்கு அந்த பேரை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பண்ணோம். இந்த முனிஷ்காந்தோட கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர், கனெக்டே இல்லாமல் இவரை லவ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதால அந்த கேரக்டர் தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு வின்னிங்னு அது வச்சதுக்கும் காரணம் தான். இந்த 3 கேரக்டருக்கு பேர் வச்சதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா இந்த ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியல இந்த இடத்துல. மீதி எந்த கேரக்டருக்குமே பேர் கிடையாது. ஆமாம், அது டுவர்ட்ஸ் எண்டில் பார்க்கும்போது யாருக்கும் ஒருத்தர் பேர் தெரியல. டெஃபினட்டாக ஓனாய் மாட்டுக்குட்டியும் பார்த்த இம்பேக்ட் தான் ஸ்ரீயை உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி யோசித்த விஷயம். ரெண்டாவது, ஸ்ரீ வந்து ஒரு பேசிக்காக பயங்கரமாக நடிப்பார். ரெண்டாவது, எல்லா படங்களும் இதுக்கு முன்னாடி அமைஞ்சது என்னவோ ரொம்ப லுக் வைஸாக ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரியாக இருப்பாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக இவர் இப்படியும் இருப்பார்னு சொல்லி இந்த படத்தில் பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. ஒரு 25 வயசு பையன் வேலை தேடி வரான், அந்த இன்னசென்ஸ் அதுக்கெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ பெண் பண்ணும்போது எப்படி இருந்தோம், ப்ரொடக்ஷனில் சொல்லும்போதும் ஸ்ரீ பேர் சொல்லி தான் கதையை சொன்னேன். அது மூலிமா தான் இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆனாங்க. அவங்களும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு கதை கேட்டவங்க எல்லாருமே ஸ்ரீயை உள்ள வச்சு பார்த்துட்டு வேறு யாரையும் வைக்க முடியலன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஸ்ரீ இதில் ஸ்டார்டிங்லேருந்து உள்ள இருந்தா. அப்படி அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இல்லை சந்தீப் வந்து எனக்கு முன்னாடி சினீஷ்னு ஒருத்தர் மூலிமா அறிமுகமாகும்போது இந்த கதையை அவருக்கு அந்த பார்ட் சொல்லியிருந்தேன். அவர் உடனே அப்போயே பிடிச்சிருந்தது. அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. ஸ்டார்டிங்கில் நானே பண்ணிடுறேன் பிரதர், பண்ணிடலான்னு தான் சொல்லியிருந்தாரு. பட் சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளிட்டு இருந்தது. அப்புறம் நான் பிரபு சாரோட மீட்டிங் கிடச்சி பிரபு சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. சரி பண்ணலான்னு சொல்லும்போது அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சந்தீப் இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் சார் தெலுங்குல அப்படின்னா. அவங்க வேற ஒரு படத்துக்காக முன்னாடியே பேசியிருக்காங்க போல. ஓகே பண்ணலான்னு சொல்லி அது ஈஸியாக இருந்தது. பட் ரெஜினா வந்து எனக்கு அதுக்கு முன்னாடியே வேறு இந்த படங்கள் வந்து ராஜதந்திரம் அது அப்போது ஷூட் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட இன்னொரு படம் கூட பார்த்துட்டு ரெஜினா அந்த தெலுங்குல ஒரு படம் பார்த்துட்டு இவங்க கரெக்டாக இருப்பாங்க, வேணா அப்ரோச் பண்ணி பார்க்கலாங்கும் போது அப்போ தான் சந்தீப்பும் அவங்களும் படம் நடிச்சிருக்காங்க ஆல்ரெடி தெரிய வந்தது. அப்புறம் அவங்களும் கதை கேட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க, உள்ளே வந்தாங்க. ஒரு பாதி ஸ்ட்ரக்சர் ரெடியாகிற வரைக்கும் அந்த கேரக்டர் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி தான் இருந்தது. ஒரு நார்மலான ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருந்தது. அந்த பாதி எழுதுகிற வரைக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் எல்லோரும் சிரித்தாங்க. எல்லோரும் சொல்லி எல்லாம் சிரித்து பார்த்தோன்னே அப்போது ஸ்ட்ரைக் ஆன விஷயம் தான் முண்டாஸ்பட்டி படம். அப்போது கரெக்டாக முண்டாஸ்பட்டி ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த கதை எழுதி முடிக்கிற டைமில் இருந்துச்சு. அப்போது இவரை வைக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு யோசிச்சு ப்ரொடக்ஷனில் சொல்லும்போதும் ஒவ்வொருத்தரும் அவரை வச்சு நினச்சி பார்த்து நாங்கள் என்ன சிரித்தோமோ கதையாக போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போதும் டிஸ்கஷன் வைக்கும்போதும் இன்னொருத்தங்கிட்ட நான் நரேட் பண்ணும்போதும் ஆர்டிஸ்ட்டு நரேட் பண்ணும்போதும் எதுக்கெல்லாம் எப்படிலாம் அவரை நினச்சி பார்த்து சிரித்தாங்களோ
அதுக்கு இன்றைக்கி அப்படியே தேட்டரில் அதே இடத்துல அவ்வளோ சிரிப்பு இருக்குது, அவ்வளோ அப்ளாஸ் இருக்குது. அது டெஃபினட்டாக அது அவரை நினச்சி எழுதுனதுனால தான் அவருக்கு ரொம்ப ஈஸியான வந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பட் ஆனால் மனுஷன் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்காருங்க அதுக்காக. அவர் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஷெட்யூல்ஸ் போடும்போது அது லீனியராக போகாது, வேறு நாள் ஷூட் போகிற மாதிரி இருக்கும். முனிஷ்காந்த் ராமதாசனை வந்து ஷூட் வரும்போது ஃபஸ்ட்டு ஷாட் அவருக்கு எடுத்தது கிளைமேக்ஸ், அவரோட கடைசி நாள் எடுத்தது அவரோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ கம்ப்ளீட் ரிவர்ஸாக இருந்தது கேரக்டரு. ஸோ அவருக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் இனிஷியலாக பயங்கர கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வேறு மாதிரி நடித்தார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். சார்லி சாரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் பார்த்து தான் வளர்ந்து வந்திருப்போம். நம்ம பிறக்க முன்னாடி அவர் எத்தனை படம் நடிச்சிருப்பாருன்னு தெரில, அவ்வளோ நடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச மாநகரம் படம் வந்து அவருக்கு 640வது படமோ என்னமோ, எனக்கு மொதல் படம். ஃபஸ்ட் நாள்லேருந்து செட்டில் அவர் இது வரைக்கும் நடந்துகிட்டது எல்லாமே வந்து சான்ஸே இல்லை. இப்படி அவ்வளோ தன்மையாக இருப்பார், அவ்வளோ புரிஞ்சுப்பார், அவ்வளோ இயல்பு, பயங்கர டவுன் டு எர்த், சூப்பரான ஆள் அவர். டெஃபினட்டாக அவரோட ஒர்க் பண்ணணுங்கிற ஆசை தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 90s குட்டி பசங்களாக இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஆக்டர்ஸை திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிறது செம ஆசை. நீங்கள் சொன்ன எல்லா ஆக்டர்ஸுக்கும் நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கர ஆசை. அதுதான் சார்லி சார் மூலியமாக நடந்துச்சு எனக்கு. ஆனால் நான் பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா மணிவண்ணன் சாரை சொல்லுவேன். மணிவண்ணன் சார் இருந்திருந்தாருன்னா நான் அவர் கூட ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி பழைய ஆக்டர்ஸ் எல்லாரையும், பழைய ஆக்டர்ஸ்னு இல்லை, அவங்க நம்ம சின்ன வயசுல இருந்த ஆக்டர்ஸ், அவங்களே இந்த ட்ரெண்டுக்கு இந்த புது டைரக்டர்ஸும் புது க்ரியேட்டர்ஸும் வேறு மாதிரி காட்டுறதுக்கு ஆசைப்படுறது சூப்பரான விஷயம் தான். நான் டெஃபினட்டாக நீங்கள் ரெண்டாவது சொன்ன மாதிரி தான் பார்க்குறேன். இது ப்ரொஃபஷனுங்கிறது கிராஃப்டாக இதில் வேலை செய்யும்போது மட்டும்தான் அதை ப்ரொஃபஷனாக பார்க்குறேன். மற்றபடி ஆனால் இது வந்து ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது வரைகிறக்குள்ளெல்லாம் கொண்டு வர முடியாதுங்க. இது லைஃபுக்கு ஈக்குவலாக பார்க்குற ஒரு விஷயம். நான் பர்சனலாக அப்படி தான் பார்க்குறேன். இது நம்ம என்ன தான் பண்ணாலும் இப்போது இது ஒரு படம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழிவே கிடையாது. அது எத்தனை வருஷம் கழித்து திருப்பி போட்டாலும் அது இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு மரியாதை இருக்குது. அது டெஃபினட்டாக நான் அப்படி தான் பார்க்குறேன். லைஃப் அண்ட் சோல தான் ஒரு படத்தை நான் பார்ப்பேன் எப்பவுமே. எனக்கு ஹாலிவுட்டில் அப்படின்னா ஸ்கார்செஸி தான், மார்ட்டின் ஸ்கார்செஸி தான் பயங்கர இன்ஸ்பிரேஷன். எனக்கு அவரோட ஒவ்வொரு ஷாட்டும் டைலாக்ஸோட ஞாபகம் வச்சிருந்த காலம்லாம் உண்டு. அப்படி எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கைரிச்சியோட மேக்கிங் பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அதெல்லாம் தான் என்னோடய ப்ராப்பர் இன்ஸ்பிரேஷன். அங்கே தமிழில் கமல் சார், அவர் ஆக்டராக தானே அவரை நான் ஃபஸ்ட்டாக வந்து டைரக்டராக தான் அவரை பயங்கரமாக பார்க்குறேன். ஏன்னா அவரோட டைரக்ஷன் அளவுக்கு எனக்கு வேறு யாருமே இங்கே இன்ஸ்பிரேஷன் இல்லை, அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இவங்க தான் இன்ஸ்பிரேஷன் பார்த்தா. சத்தியமாக சக்ஸஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலங்க யாருமே. ஏன்னா இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. என்டையர் டீம் இன்னும் நர்வஸாக தான் இருக்கும், எக்ஸைட்டடாக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி டே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட பேசிக்கிற தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் தேட்டரில் உட்காந்து ரெஸ்பான்ஸ் பார்த்து ஃபீல் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை சக்ஸஸாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என் டீமில் இருக்கிற எல்லாருமே, அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாரோட சின்சியாரிட்டி கிடச்ச வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அவங்களோட சின்சியாரிட்டி கிடச்ச வெற்றி தான். ஏன்னா இதில் கண்மூடித்தனமாக நம்பி தான் இந்த படத்தில் எல்லோரும் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இது இந்த இடத்துக்கு வரும், இப்படி ஜெயிக்கும்னுலாம் யாரும் நினச்சது வரல. பட் ஆனால் ரொம்ப சின்சியராக எனக்கு சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க கிராஃப்டில் பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. டெஃபினட்டாக இந்த சக்ஸஸ் வந்து எல்லோரும் டிசர்வ் பண்ணணும். பட் ஆனால் சக்ஸஸை என்ஜாய் பண்ணுற இடத்துக்கு இன்னும் போகல. இன்னும் நிறைய நாள் படம் ஓடணும், நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகணும். இப்போ இந்த படம் ஓடி இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் பெருமைப்படுற மாதிரி இன்னும் 10 படம் 100 படம் இதே மாதிரி வரும். அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே அவ்வளோ பேர் நல்ல நல்ல கதையில் வச்சுட்டு ப்ரௌடாக இருக்கிறக்கான கதைகளை வச்சுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு கண்ணுக்கு முன்னே ஒரு உதாரணமாக ஒரு சக்ஸஸ் ஒன்று இருக்கணும்ல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு எல்லாருமே எழுதுவாங்க. இது எழுதி எடுத்து இந்த சக்ஸஸ் வந்து ரெவன்யூவாக ப்ரொடியூசருக்கும் போய் சேராமல் இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த டவுட் திருப்பி வரும், எதுக்கு இது எடுக்கணும், ஏன் மறுபடியும் இப்படி ஒரு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு போகணும். பட் ஆனால் ஒரு சக்ஸஸ் கண்ணு முன்னாடி இருந்ததுன்னா அது எத்தனையோ பேர் இன்ஸ்பயர் ஆகும்.
ஸோ அதனால் இன்னும் ரொம்ப நாள் படம் ஓடி எல்லோரும் பார்க்கணுங்கிறது தான் இப்போதைக்கு என்னோடய ஆசையாக இருக்குது. இப்போ மாநகரம்ங்கிற படம் ரிலீஸ் ஆகி எல்லா திரையரங்குலையும் நல்ல வரவேற்பு பெற்று போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் பாருங்கள். டெஃபினட்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. எந்த வகையிலும் இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காதுன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.